ஒசூரில் கிரிப்டோ கரன்சி நிறுவனம் துவங்கி 1000 கோடி ரூபாய் வரை மோசடி செய்த உரிமையாளர் 6 மாதத்திற்கு பின்பு கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் சிக்கியது எப்படி? கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரைச் சேர்ந்தவர் அருண்குமார். இவர் AK ட்ரேடர்ஸ் என்ற பெயரில் கிரிப்டோ கரன்சி நிறுவனம் ஒன்றை கடந்த 2 ஆண்டுகளாக ஒசூர் ராமகிருஷ்ணா நகரில் நடத்தி வந்தார். இந்த நிறுவனத்தில் 7,70,000 ரூபாய் முதலீடு செய்தால் வாரம் 1 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையாக கிடைக்கும் என பொதுமக்களின் ஆசையை தூண்டும் வகையில் கவர்ச்சிகரமான விளம்பரங்களை வெளியிட்டார். அதை உண்மை என நம்பிய முன்னாள் இராணுவ வீரர்களான கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த நந்தகுமார், கிட்டனூரைச் சேர்ந்த சங்கர் பிரகாஷ், செட்டிப்பள்ளியைச் சேர்ந்த சீனிவாசன், தர்மபுரி மாவட்டம் மாரண்டஹள்ளியைச் சேர்ந்த வேலன் ஆகியோர் இந்த நிறுவனத்தில் முகவர்களாகச் சேர்ந்தனர். அதிக அளவில் ஆட்களை சேர்த்தால் அதற்கேற்ப கமிஷன் கிடைக்கும் என அவர்களிடம் தெரிவிக்கப்பட்டது. டார்கெட்டை முடித்த முகவர்களை கோவா, தாய்லாந்து என சுற்றுலாவிற்கு அழைத்துச் சென்று குளிர்வித்துள்ளனர். இனோவா கார், வீடு உள்ளிட்ட பரிசுகளும் வழங்கப்பட்டுள்ளது. அதில் மயங்கிய முகவர்கள் தங்களுடன் தொடர்பில் இருந்த கிருஷ்ணகிரி, தர்மபுரி, ஒசூர், திருப்பத்தூர் மற்றும் ஆந்திரா, கர்நாடகா மாநிலங்களில் உள்ள முன்னாள் மற்றும் தற்போதைய இராணுவ வீரர்களிடம் பேசி அதிக அளவில் முதலீடுகளை பெற்றுள்ளனர். ஆரம்பத்தில் டெபாசிட் செய்த அனைவருக்கும் சிறிய அளவில் லாபத்தொகை தந்த நிலையில் திடீரென சமீப காலமாக எந்த தொகையும் வரவில்லை என்பது புகார். இதனால் சந்தேகமடைந்த அவர்கள் நேரில் விவரமறிய ஒசூருக்கு சென்றனர். அங்கு அந்த நிறுவனம் பூட்டப்பட்டிருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். அதனால் தாங்கள் ஏமாற்றப்பட்டதாக கருதிய அவர்கள் அது குறித்து காவல்துறையினரிடம் புகார் அளித்தனர். இராணுவ வீரர்களை குறிவைத்து சுமார் 1000 கோடி ரூபாயை அந்த நிறுவனம் வசூலித்ததாக கூறப்படுகிறது. இது தவிர சிறு குறு தொழில் செய்பவர்கள், தனியார் நிறுவன ஊழியர்களும் ஏமாந்துள்ளனர். கிருஷ்ணகிரி, ஒசூரைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்டவர்கள் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியரிடமும் காவல் கண்காணிப்பாளரிடமும் புகார் மனு அளித்துள்ளனர். அதன் பேரில் யுனிவர்காயின் நிறுவனம் தொடர்பான இடங்களில் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் சோதனை நடத்தினர். ஒசூர், கிருஷ்ணகிரி, பர்கூர் உள்ளிட்ட 8 இடங்களில் உள்ள முகவர்களின் வீடுகளும் சோதனைக்கு தப்பவில்லை. 6 மாதங்களுக்கு முன்பு நடைபெற்ற இந்த சோதனையில் சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தகவல் வெளியானது. முகவர்கள் பிரகாஷ், சீனிவாசன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். தலைமறைவாகிவிட்ட நிறுவன அதிபர் அருண்குமாரை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தேடி வந்தனர். பல மாதங்களாக தலைமறைவாக இருந்த அவரை முதலீட்டாளர்களே நேற்று சுற்றி வளைத்து பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். அவரிடம் கிருஷ்ணகிரி பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அருண்குமாரிடமிருந்து 16 லட்சம் ரூபாய் ரொக்கம், 12 சவரன் தங்க நகை மற்றும் சொகுசு கார் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளியில் புதிதாக நிலம் வாங்க வந்தபோது அடையாளம் காணப்பட்ட அருண்குமாரை பொதுமக்கள் சுற்றி வளைத்து பிடித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து பாகலூர் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டு அங்கிருந்து கிருஷ்ணகிரி பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாரிடம் அவர் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். அவரிடம் விசாரணை தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இராணுவ வீரர்கள் மட்டுமின்றி சிறு குறு தொழிலதிபர்களிடம் முதலீடாக பெற்ற கோடிக்கணக்கான ரூபாய் எங்கே, அவற்றை வேறு ஏதாவது இடத்தில் பதுக்கியுள்ளாரா அல்லது முதலீடு செய்திருக்கிறாரா என்ற கோணத்திலும் விசாரணை நடத்தி வருகின்றனர். பொதுமக்களிடமிருந்து குறைந்தபட்சம் 7,70,000 ரூபாய் வசூலித்த அவர் எப்படி கிரிப்டோ கரன்சியாக மாற்றினார்? அவரது ஆசை வார்த்தையை நம்பி தமிழ்நாடு மட்டுமின்றி ஆந்திரா, கர்நாடகா ஆகிய மாநிலத்திலிருந்து எவ்வளவு பேர் முதலீடு செய்தனர் என்ற விவரங்களையும் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் சேகரித்து வருகின்றனர். கிரிப்டோ கரன்சி முதலீடு என்ற பெயரில் பொதுமக்களிடமிருந்து கோடிக்கணக்கில் பணத்தை வாரி சுருட்டிவிட்டு 6 மாதங்களாக தலைமறைவாக இருந்த நிறுவன உரிமையாளர் தங்களை யாரும் கண்டுபிடிக்க மாட்டார்கள் என கருதி நிலம் வாங்க வந்தபோது சுற்றி வளைத்து பிடிக்கப்பட்ட சம்பவம்
அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. அருண்குமார் கைது செய்யப்பட்ட தகவலை அறிந்து அவரால் பாதிக்கப்பட்ட பலரும் தற்போது காவல் நிலையத்திற்கு புகார் அளிக்க திரண்ட வண்ணம் உள்ளனர். அதனால் புகார் அளித்தவர்களின் எண்ணிக்கை 200 400 அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.